அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ள நிலையில் இந்தியா கூட்டணி வெற்றியை நாளை கொண்டாட உள்ளோம் என்று முதலமைச்சர் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்தியா கூட்டணி வெற்றியை, இந்திய மக்களுக்கான வெற்றியை நாளை கொண்டாட உள்ளோம் என்றும், கருணாநிதியை மாநில தலைவராக மட்டுமின்றி தேசிய அளவிலான தலைவராக போற்றி வணங்குகிறோம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நாளை வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. இந்த நிலையில் இன்று இந்தியா கூட்டணி வெற்றியை நாளை கொண்டாட உள்ளோம் என்றும், இந்தியா கூட்டணி வெற்றியை, இந்திய மக்களுக்கான வெற்றியை நாளை கொண்டாட உள்ளோம் என்றும், கருணாநிதியை மாநில தலைவராக மட்டுமின்றி தேசிய அளவிலான தலைவராக போற்றி வணங்குகிறோம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நம்மோடு இணைந்திருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ள அம்சங்கள் குறித்து சொல்லுங்கள். ராதா, தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் மு. கருணாநிதியுடைய 101வது பிறந்த தினம், கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா இன்று அனுசரிக்கப்பட்டதை அடுத்து டெல்லியில் இருக்கக்கூடிய திமுக அலுவலகத்தில் கலைஞர் மு. கருணாநிதியுடைய சிலைக்கு தேசிய தலைவர்கள் இன்று மரியாதை செலுத்தினார்கள். அதனை குறிப்பிட்டு நன்றி தெரிவிக்கும் விதமாக தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இருக்கக்கூடிய பதிவில் திருமதி சோனியா காந்தி, சகோதரர் ராகுல் காந்தி, ஃபரூக் அப்துல்லா, சீதாராம் யெச்சூரி, டி ராஜா உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் தலைநகர் டெல்லியில் ஒன்று கூடி முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழாவில் பங்கேற்று அவருக்கு மரியாதை செலுத்திய நாளில் அவரை ஒரு மாநில தலைவராக மட்டுமின்றி தேசிய அளவிலான தலைவராக போற்றி வணங்குவதாக தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டார். மேலும் கூட்டாட்சியல் மற்றும் மக்களாட்சிக்காக தொடர்ந்து உறுதியாக குரல் கொடுத்த தலைவர் கலைஞர் அவர்கள் தேச கட்டுமானத்தில் மிக முக்கியமாக பங்காற்றியுள்ளார் என்றும், நெருக்கடியான காலங்களில் ஒன்றிய அளவில் நிலையான ஆட்சி தொடர்வதை உறுதி செய்துள்ளார் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பல பிரதமர்கள், குடியரசுத் தலைவர்களை முடிவு செய்வதில் முக்கிய பங்கு வகித்த இந்தியாவின் அரசியல் நிலப்பரப்பை பக்குவமாக வடிவமைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டார். மேலும் இந்த நூற்றாண்டு நிறைவில் பெற்ற புது உத்வேகத்துடன் நாளை, அதாவது ஜூன் 4ஆம் தேதி மக்களவைத் தேர்தலுக்கான தேர்தல் முடிவுகள் வெளியாகக்கூடிய நாளை நமது கூட்டணியின் வெற்றியை இந்திய மக்களுக்கான வெற்றியை கொண்டாட எதிர்நோக்கியுள்ளோம் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே ஜூன் 4ஆம் தேதி மக்களவை பொதுத் தேர்தல் முடிவுகள் வெளியாகக்கூடிய நிலையில் ஒரு புது உத்வேகத்துடன் நாளை நமது அதாவது இந்தியா கூட்டணியுடைய வெற்றியை அனைவரும் எதிர்நோக்கியுள்ளோம் என்றும் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். கருணாநிதியின் 101வது பிறந்த நாளை முன்னிட்டு தேச கட்டுமானத்தில் முக்கிய பங்காற்றிய கருணாநிதி கூட்டாட்சி, மக்களாட்சிக்காக குரல் கொடுத்தவர் என்று கூறியிருக்கிறார். இந்தியா கூட்டணி வெற்றியை, இந்திய மக்களுக்கான வெற்றியை நாளை கொண்டாட உள்ளோம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார்.